வணக்கம் நண்பர்களே. H1B விசா அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறது அல்லது வேலை செய்கிறது, இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா, அவங்க வந்து தற்காலிகமா ஒரு விசா குடுக்குறாங்க. அதான் H1B விசா. இந்த விசாவை நம்ம பெறணும்னா, இதற்கு முன்பாக இருந்த கட்டணம் பார்த்தோம்னா, ஒரு ரூ. 1,50,000 அந்த லெவல்ல தான் இருந்தது. இப்ப திடீர்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ட்ரம்ப் வந்து $1,00,000 அப்படின்னு அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிச்சனால பார்த்தோம்னா, ரூ. 88,00,000 நம்ம வந்து செலுத்தியாக வேண்டியிருக்குது. இதில என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது ரூ. 88,00,000 நீ வந்து ஒன் டைம் கட்டினா போதும். நீங்க வருஷம் வருஷம்லாம் ரெனியூவல் பண்ணியிருக்க வேண்டியதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு நிறுவனம் ஒரு ஊழியருக்காக ரூ. 88,00,000 செலவழிச்சு அவர வந்துட்டு அங்க வேலைக்கு அனுப்புவாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்டா அப்படி அனுப்புறதா இருந்தா ஃப்ரெஷர்ஸ் யாரையும் வந்து அங்க அனுப்ப முடியாது. ஆனா இப்போ இருக்க சூழல்ல வந்துட்டு ஏற்கனவே இருந்தது எப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஷர்ஸ்லாம் கூட நம்ம வந்துட்டு அங்க அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரூ. 1,50,000 அவங்களுக்காக வந்துட்டு அந்த விசாவுக்கு செலவழிக்கிறது வந்துட்டு அந்த நிறுவனங்கள் பெரிய விஷயமா இல்ல. இப்ப அந்த மாரி சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, அங்க மு அ ட்ரம்ப் என்ன பண்றாரு, இங்க வெளிநாட்டினர்லாம் வந்து குவியறனால வந்து அமெரிக்கர்களுக்கான வேலை வாய்ப்புல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் புதுசு புதுசா நெறைய வேலைகள்லாம் பண்றாரு. வெளிநாட்டினர் அங்க அமெரிக்கால இருக்கவங்கலாம் தொரத்தி அடிக்கிறதுக்கான நெறைய வேலைய பண்றாரு. அதுல ஒண்ணா தான் இதையும் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு அ இ அங்க அமெரிக்கால வந்துட்டு நம்ம இறக்குமதி பண்றதுக்கெல்லாம் வந்து 50% டாக்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அதுவே நமக்கு ஒரு பெரிய அடியா இருந்துச்சு. இப்ப பார்த்தோம்னா, இந்த மாரி H1B விசாவுக்கு வந்து $1,00,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அந்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வந்துட்டு, அப்படியே நம்ம ஏத்தியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூ. 40 அப்படின்னு வச்சிருந்தா 40,00,000 அப்படின்னு இருக்கும். இதுவே வந்துட்டு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஈக்குவலா 1:1ன்னு இருந்துச்சுன்னா, அவரு 1,00,000 சொன்னாருன்னா, நம்ம 1,00,000 தான் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஆக நம்ம வந்துட்டு இப்ப $1 நிகரா வந்து ரூ. 88 கொண்டாந்து வச்சிருக்கோம். அதனால இப்ப ரூ. 88,00,000 செலவழிச்சா வேண்டியிருக்கு. இதுவே வந்து மோடி அரசின் மிகப்பெரிய தவறு. இந்த 10 வருஷம், 11 வருஷத்துல வந்து ஒரு மண்ணும் செய்யாம இந்த மாரி நம்ம ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக ரூ. 88 வந்துட்டு $1 நிகரா இருக்குது. அதன் காரணமாக தான் இப்ப ரூ. 88,00,000 செலவழிக்க வேண்டியிருக்கு. அதனால நமக்கு வந்து ஐடி துறையில மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கு. இப்ப ஏற்கனவே வந்து அங்க இருக்கிறவங்க இருந்துப்பாங்க. ஆனா, இப்ப புதுசா ஒருத்தர் வந்து ஐடி துறையில போயிட்டு அமெரிக்கால போய் வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிரமம். அங்க போய் படிப்புக்கு போறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஆக வந்து அடுத்த தலைமுறையை உயர்த்துவோம் என்ற நோக்கத்தோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடுறவங்க எல்லாருக்குமே வந்து பலத்த அடி. இத சமாளிக்கிறதுக்காக என்ன சொல்றாங்க, அவர் காமகோடி ஐஐடி காமகோடி சொல்றாரு, நம்ம இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் வாங்கங்கிறாரு. அங்க ஸ்ரீதர் என்ன சொல்றாரு, வாங்க எல்லாரும் இந்தியாவில வேலை செய்வோம்ன்ட்டு. ஆனா இவங்கலாம் வந்து வெளிநாட்ல வேலை பார்த்து, வெளிநாட்ல படிச்சு சம்பாதிச்சவங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. மோடி அரசின் தவறை வந்து மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. மோடி அரசு இது சம்மந்தமா வந்து வெளிப்படையா தங்களோட நிலைப்பாடை சொல்லணும். நன்றி, வணக்கம்.